அண்மை செய்தி விஜய் தலைமையில் ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி புசி ஆனந்த் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேனாம்பேட்டையில் உள்ள வாய்ஸ் காமன்ஸ் அலுவலகத்தில் விஜய் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். கூட்டணி குறித்து விஜய் தலைமையில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் தொடர் ஆலோசனை என்பது இந்த மதியத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு குறிப்பாக மாநில சென்னை வந்தடைந்தார். குறிப்பாக தாவேகா இந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், களத்தில் தனியாக சந்திக்கிறாரா அல்லது கூட்டணியில் சேர்க்க போற கேள்வி எழுந்த நிலையில கடந்த 2 வார காலமாக என்டிஏ கூட்டணியில் தாவேகா இணைய இருக்கிறார்கள். அதிமுக சேர்ந்து தேர்தலில் சந்திக்க இருக்கிறார் என்ற பரவலான செய்தி வருகிறது. இருந்த போதிலும் அதற்கு எதிர்கருத்து தெரிவித்து யாரும் பதிலளிக்கவில்லை. குறிப்பாக இன்று காலையில் நிர்மல்குமார் ஒரு எக்ஸ்ட்ரா தளத்தில் பதிவு செய்திருந்தார். அதாவது எந்த கூட்டணியோடும் பேச்சு நடத்தவில்லை என தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கூட தீவிர பேச்சுவார்த்தை, அதாவது இடங்கள் கொடுப்பதில் சில குழப்பங்கள் இருப்பதாகவும் அதிமுகவுடன் தொடர்ந்து திரைமறைவில் பேச்சு நடத்துவதாக ஒரு தகவல் வந்து பேசப்பட்ட நிலையில இன்று தாவேக விஜய் அவர்கள் இன்று தீவிர ஆலோசனையில் இன்று ஈடுபடுகிறார். குறிப்பாக ஐடி, அதாவது வாய்ஸ் காமர்ஸ் அலுவலகத்தில் விஜய் அவர் தலைமையில ஆதவ் அர்ஜுனா, மேலும் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, மேலும் புசியானந்த் தலைமையில புசியானந்த் ஆகியோர் தலைமை முன்னிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. இதுல மிக முக்கியமாக ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்தவரைக்குமே அரசியல் வகுப்பாளராக இருக்கிறார். மேலும் விஷ்ணு ரெட்டியை பொறுத்தவரை விஜயோடைய நண்பராக இருக்கிறார். அவர்தான் மிக முக்கியமாக பவன் கல்யாண் மூலமாக, அதாவது கோவாவில் வைத்து மிக முக்கியமாக விஜய்க்கு அதாவது கூட்டணி என்டிஏ கூட்டணி இணைவதற்காக மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியில் மிக முக்கிய நபராக ஒரு வார காலமாக அவர் தான் இந்த பேச்சில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் பேசப்பட்டது. இந்த நிலையில் விஷ்ணு ரெட்டி இன்று சென்னையில் வந்திருக்கிறார். சென்னையில் மிக முக்கியமாக தாவேக விஜய் தலைமையில் பேச்சாளர் எடுத்தது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் தொடர்ந்து அதாவது இடங்கள் ஒதுக்குவதில் தான் குழப்பம் என்பதும், தாவேக விஜயை பொறுத்தவரைக்கும் அதிமுக பொறுத்தவரைக்கும் துணை முதல்வர் தலைவர் இருப்பதாகவும் 50 இடங்கள் கொடுக்க இருப்பதாக தகவல். ஆனால் இருந்தபோது விஜயை பொறுத்த வரைக்குமே 120 இடங்கள் கேட்பதாகவும் அதில் தான் குறிப்பாக குழப்பங்கள் ஏற்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாக. அதனால்தான் இடம் இருப்பதும் இதுக்கான தாமதம் ஏற்படுவதாக ஒரு தகவல் இருக்குது. இருந்த போதிலும் இன்று மதியத்திலிருந்து தொடர் ஆலோசனையில் தாவேக விஜய் தலைமையில நடந்து வருகிறது. ஒருபுறம் குறிப்பாக புதுச்சேரி தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒருபுறம் புதுச்சேரி இருக்கக்கூடிய புதுச்சேரி தேர்தல் முன்கூட்டியே வருவதால் புதுச்சேரியில் வேட்பாளர் களம் இருப்பதற்கான சூழலும், அங்கு யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்ற சூழலும் ஒருபுறம் இருக்கிறது. அது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதாகவும், இந்த நிலையில் இந்த விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் தாவேக விஜய் ஆலோசனை மேற்கொள்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.